நீங்க ஃபுட் பிளாகரா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்களா? அப்ப நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். என்னடா இவரு நெறையா ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்களா, உஷாரா இருங்கன்னு சொல்றான்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க தெரியும். ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா இவங்க 2 பேரும் சேர்ந்து புதுசா சில ரூல்ஸ்கள கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் புதுசு இல்லங்க. காலங்காலமா இருக்கிற ரூல்ஸ் தான். அவங்க சொல்லக்கூடிய 3 விஷயம் தான் முக்கியமான விஷயம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அவங்க சொல்ற முதல் விஷயம் எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட். இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட். இது ரொம்ப முக்கியம். அதே மாரி ஒரு ஹோட்டலுடைய பிரம்மாண்டத்த, அதாவது இன்டீரியர், எக்ஸ்டீரியர் மட்டும் பார்த்து நீங்க புரமோஷன் பண்ணாம, குறிப்பா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு ஹோட்டல்ல என்னன்னு சொன்னா, அந்த கிட்சனுடைய செட்டப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுலயும் குறிப்பா அங்க வேலை செய்யக்கூடியவங்களுடைய மெயின் செஃப் இருப்பாங்க. அவங்க ஹெட் கேப் போட்டுருக்காங்களா? அந்த மாரி விஷயத்த நீங்க முக்கியமா பார்க்கணும். அதே மாரி லேடீஸ் இருக்காங்க. பெண்கள் அங்க வேலை செய்றாங்க சொன்னா, அவங்க கை க்ளவுஸ் போட்டுருக்காங்களா? நெயில் பாலிஷ் போடாம இருக்கணும். வளையல் போடாம இருக்கணும். மோதிரம் போடாம இருக்கணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அதுலயும் யார் மெயின் செஃப்பா இருக்காங்களோ, அவங்களுடைய மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கான்றத பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது விஷயம் அட்வர்டைஸ்மென்ட் அண்ட் பெய்ட் புரமோஷன். நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க புரமோஷன் பண்றீங்க. அவங்கள்ட்ட நீங்க காசு வாங்கிட்டு தான் புரமோஷன் பண்றீங்க அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா உங்களோட வீடியோல ஒரு வாய்ஸ் ஆகவோ, இல்ல ஒரு லைன்ஸ் ஆகவோ உங்க வீடியோல நீங்க காட்டணும். அப்படின்றத இவங்க முக்கியமாக வைக்கிறாங்க. இப்ப ஒரு சில பேர் அ சொந்தமா போயிட்டு சாப்பிட்டு அந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட காசெல்லாம் எதுவும் வாங்காம, அவங்களாவே நல்லா சாப்பிட்டாங்க, உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படி சொன்னா, அது அவங்க இந்த மாரி ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஆனா அத பார்த்துட்டு சாப்பிட போற பொதுமக்கள், அது அவங்களுடைய ஓன் ரிஸ்க்க பொறுத்தது. 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஹெல்த் அண்ட் வெல்னஸ் கிளைம். இதுல சப்ளிமெண்டரி போன்ற பவுடர் பேஸ்ல இருக்கக்கூடிய பொருட்கள நீங்க புரமோஷன் பண்றீங்க. உதாரணமா இப்ப ஜிம் ப்ராடக்ட் இருக்கு. அதே மாரி உடம்பு ஏத்துறதுக்காக சில சப்ளிமெண்ட் எடுத்துக்குவாங்க. உடம்ப குறைக்கிறதுக்காக சில சப்ளிமெண்ட் எடுத்துக்குவாங்க. இந்த மாரி சப்ளிமெண்டரி பொருட்கள நீங்க புரமோஷன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க முக்கியமா அங்க பார்க்க வேண்டியது நியூட்ரிஷன் சர்டிபிகேட், அதே மாரி டயட்ரி சர்டிபிகேட். இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணாவது அவங்கள்ட்ட இருக்கான்றத முக்கியமா பார்க்கணும். அதே மாரி நீங்க அ 100% இது நேச்சுரலு. இது கண்டிப்பா குணமாகும். இது ஹார்ட் ஃப்ரெண்ட்லி இப்படின்ற வார்த்தைய கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது. எது வரைக்கும் சொன்னா, அது சயன்டிஃபிக்கா ப்ரூவ் ஆகாத வரைக்கும். நானு வீடியோ ஆரம்பத்துல சொன்ன மாரி நெறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க உஷாரா இருங்கன்னு சொன்னது எதுக்குன்னு சொன்னா, இப்ப நீங்க இப்போ உங்களுடைய ஃபாலோவர்ஸ் அதிகமாக அதிகமாக ஆட்டோமேட்டிக்கா ஹோட்டல்கள்ல இருந்து ஒரு பிராண்ட புரமோஷன் பண்றதுக்கு கண்டிப்பா உங்கள கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது நீங்க மேல இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்படி நீங்க ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா, தமிழக அரசிலிருந்து சுகாதாரத்துறை மினிஸ்டர் அருண்ராஜ் அவங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அபராதம் விதிக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. முழு உலகத்துல நடக்கக்கூடிய முக்கியமான விஷயத்துடைய உண்மை நிலைய ஒரு சில நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி